வள்ளற் பெருமானுடைய வழிபாட்டில் ஜோதி வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு தெரியும். தைப்பூசம் வரப்போகுது. உண்மையாகவே அந்த வழிபாட்டை வடலூரில் வள்ளற் பெருமான் அமைச்ச போது என்ன பிரின்சிபிளில் அமைச்சாருங்கிறது தெரியாமையே பின்னால் வந்த பல பேர் அந்த இடத்த கையாண்டுட்டாங்க. நான் இந்த அரசு அந்த அரசுன்னு சொல்ல விரும்பல. ஒரு 100 ஆண்டு காலமாகவே அந்த தப்பு நடந்து போச்சு. அதாவது வள்ளலார் என்ன சொல்றாரு அப்படிங்கிற ஐடியாவே தெரியாம அதில் போய் கை வச்சுட்டாங்க. பல பேருக்கு அது என்னன்னே தெரியாமே கை வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக தைப்பூசம்னா என்ன தெரியுங்களா? தைப்பூசம்னா என்ன அர்த்தம்? ஜோதி தரிசனம் பார்க்கணும், ஜோதி தரிசனம் பார்க்கணும், ஜோதி தரிசனம் பார்க்கணும். இங்கே அந்த கடலூரில் போய் அடிச்சு புரண்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் தள்ளி அங்கே ஜோதி ஏற்றின ஒன்று அருப்பெரும் ஜோதி உண்மையாவே ஜோதி தரிசனங்கிறது என்னன்னு கேட்டா, இது பாருங்க, பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு தையில பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு பௌர்ணமி, அந்த பௌர்ணமி நிலா போய் இறங்க ஆரம்பிக்கும். அந்த பௌர்ணமி நிலா வானத்தில் இருக்கும் போது சூரியன் உதயமாயிடும். புரியுதா உங்களுக்கு? சூரியன் உதயமாயிடும். 90% எப்போவுமே சந்திரன் இறங்கிடும், அதுக்கப்புறமா சூரியன் மேலே ஏறும். இதுதான் 90% நடக்கும். ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுலேயும் தைப்பூசத்து அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிலா முழுக்க மறையாது, இறங்காது. அதே நேரத்தில் சூரியன் உதயமாயிடும். நல்ல கவனிங்க, இங்கே ஜோதி ஏற்றுவாங்க. வள்ளலார் சொன்னார், ஒரே நேரத்தில் சூரிய ஜோதியையும் சந்திர ஜோதியையும் ஆத்ம ஜோதியையும் ஒரே நேரத்தில் பார்ப்பதற்காக தைப்பூசம் என்ற விழாவை வடிவமைத்தார். அந்த கான்செப்டே இப்போ செத்து போச்சு. ஏன்? பில்டிங் கட்டிட்டாங்க. எங்க இப்ப நின்று கும்பிடுற இடத்துல பில்டிங் கட்டிட்டாங்க. சூரியனையும் பார்க்க முடியாது, சந்திரனையும் பார்க்க முடியாது, தீப ஏத்துறதை மட்டும்தான் பார்க்க முடியும். அப்ப அந்த அர்த்தத்தை தெரியாதவன் அதுல கை வைக்கலாமா? அது என்னன்னு தெரியாதவங்க அந்த இடத்துல போய் கை வைக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது கொஞ்சம் லேசா மாத்தணும் அப்படின்னு நம்ம சொன்னா, ஐயோ அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு எதிராக இவர் பேச ஆரம்பிச்சுட்டார். எங்க போய் சொல்றது? உண்மைகளை உங்களுக்கு தெரியல. உனக்கு மட்டும் எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? ஏதோ ஒன்று சொல்லி தொலைக்குது. அது என்னன்றதை என்னால் சொல்லவே முடியாது. அதனுடைய பழுத்த உண்மை என்ன அப்படிங்கிறது அது ஒரு நேரத்தில் டப்புன்னு அப்படியே வெளியே வரும். எடுத்து போய் ரெஃபர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆஹா, என்ன பர்பஸுக்காக இதை அமைச்சாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கான்செப்டே வீணாக போயிடுச்சு. அவர் ஒரே நேரத்தில் சூரிய ஜோதி, சந்திர ஜோதி, ஆத்ம ஜோதி, இது சூரிய ஜோதி, இது சந்திர ஜோதி, இது ஆத்ம ஜோதி, அங்கேயும் பாரு, இங்கேயும் பாரு, அங்கேயும் பாரு, இங்கேயும் பாரு. இதுக்கு அமைச்ச வடிவமைப்போம். இவன் அங்கேயும் பார்க்கல, இங்கேயும் பார்க்கல, எங்கேயும் பார்க்கல. நான் அந்த தைப்பூச திருவிழாக்கு போகிறவன் வடை சட்டி வாங்கிட்டு வரான். அங்கே கடை வச்சுருக்கான். வடை சட்டி வாங்கிட்டு வரான், கிளிகிழிப்பு வாங்கிட்டு வரான், பலூன் வாங்கிட்டு வரான், இன்னமும் வாங்கிட்டு வரான். அங்கே ஞானத்தை வாங்கிட்டு வரானா பார்த்தா இல்லை. இறைவா, அதாவது என்ன பர்பஸுக்கு அது தோணுச்சு அப்படிங்கிற அந்த உண்மையை நாம் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும்.